அனைவருக்கும் வணக்கம். ஆதவ் அர்ஜுன் அவர்களுடைய 2 பேட்டி பிரத்யேகமாக கட்சியிலிருந்து 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பிறகு 2 பேட்டி கொடுத்திருந்தாரு. ஒன்று புதிய தலைமுறை, இன்னொன்று தந்தியில. அந்த பேட்டியை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக அந்த பேட்டியிலிருந்து நிறைய பகுதிகள், சர்ச்சைக்குரிய நிறைய பகுதிகளை கட் பண்ணி சோசியல் மீடியாவில் போட்டு பல கேள்விகளை திமுக எதிராக எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணீங்களா நீங்க அப்படிங்கிற மாதிரி அதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்முடைய நண்பர்கள்கிட்ட ஒரு நன்றி சொல்லணும். போன வீடியோவில் நான் கேட்டிருந்தேன், அந்த எக்கோலாம் எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்ட்டு. அவ்வளோ பேர் உங்களுடைய சொந்த சேனல் மாதிரி வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னாலுமே கூட அது நம்ம மீடியா அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரெண்டாவது, நம்ம வந்து போன வீடியோ போட்டிருந்தோம்ல, சங்கத்தமிழன் அவர்கள் விசிகே விட்டு நீக்கப்படுகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சு. உண்மை என்னன்னா அது ஒரு சார்காஸ்டிக்காக நம்ம போட்டது. ஆமா, நீங்க வந்து திமுகவை நோக்கி விமர்சனம் வச்சு அல்லது வந்து கேள்வி கேட்டா என்னப்பா நீக்கிற போறாரு அப்படிங்கிற மாதிரி அவர்கள் எந்த அளவிற்கு வந்து திமுகவுக்கு பயப்படுகிறார்களோ அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக நம்ம போட்ட ஒரு தலைப்பு. உண்மையிலேயே அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாவே வேலை செஞ்சிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா அந்த கொடியேற்றம் விஷயம் இருக்குதுல்ல, அந்த கொடி பிரச்சனை. நம்ம அந்த வீடியோ போடுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாளா விசிகாவை சார்ந்த வன்னியரசு அவர்களோ அல்லது வந்து எம்எல்ஏ பாலாஜி போன்றவர்களோ மூச்சு விடாம இருந்தாங்க. அதை பத்தி பேசாமே இருந்தாங்க. நம்ம அந்த வீடியோ போட்டு ஒரு 3 மணி நேரங்க. ரியல் டைம் வியூஸ் கிட்டத்தட்ட 40,000 வியூஸ்க்கு மேல போயிருந்துச்சு. ஒரு அறிக்கையா வருது. பாலாஜி ஒரு அறிக்கை, ஒரு பெரிய லெட்டர் பேட் ஒண்ணு விடுறாரு. இந்த பக்கம் வன்னியரசு அவர்கள் அறிக்கை விட ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையேப்பா, அது நம்ம போட்டதுனால அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம போட்டிருந்த வீடியோவுக்கு கவுண்டர் பண்ணி வேற ஒரு நண்பர் பேசியிருந்தாரு. அத வந்து இவரு சங்கத்தமிழன் அவர்கள் பகிர்ந்திருந்தாரு. நான் கட்சியில இருந்தெல்லாம் நீக்கப்படல அப்படிங்கிற மாரி. நீங்க நீக்கப்படணுன்றது நம்ம நோக்கம் கிடையாது. நீங்க நீக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு தான் நம்மளும் நினைக்கிறோம். பேசணும். உங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை எப்படி திமுகவுக்காக உங்க கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் கொந்தளிக்கிறாங்களோ, அந்த மாரி வந்து உங்க கட்சி பிரச்சனைகளுக்காகவும் அந்த சில பேர் கொந்தளிக்கணும், கொந்தளிக்க வைக்கணும், கேள்வி கேட்க வைக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறுச்சு. அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கிட்டத்தட்ட 90,000 பேருக்கு மேல அந்த வீடியோவ பார்த்திருந்தீங்க. ரைட், ஆப்பரேஷன் சக்சஸ். நம்ம அடுத்த விஷயத்துக்குள்ள போயிரலாம். என்னன்னா, ஆதவ் அர்ஜுன் அவர்கள பேசின அந்த பேட்டி. அதுல 2, 3 விஷயத்த எடுத்து போட்டிருந்தாங்க நம்ம நண்பர்கள் நெறைய பேர் சோசியல் மீடியால. ஒண்ணு என்ன அப்படின்னா, அந்த நிகழ்வுக்கு திரும்ப அவர்கள் போகக்கூடாது. புத்தக வெளியீட்டு விழா விஜய் கலந்துக்கிட்டார் இல்லையா? அதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா அழுத்தம்லாம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அங்க அவர் மறைமுகமா சொல்லியிருந்தாரு. என்னன்னா, ஏவா வேலு அவர்கள் மூலமாக திமுக சார்பில் வந்து ஒரு மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. போவாதீங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவரு போல. இது என்ன ஜனநாயகம் அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த போட்டிருந்தாரு. அத வந்து இன்னைக்கு பயங்கரமா கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஏங்க, அவரு கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சி, அவங்களுடைய தனிப்பட்ட முடிவுல நீங்க ஏன் தலையிடுறீங்க? கூட்டணியில இருந்தா நீங்க எல்லாத்துலயுமே தலையிடுவீங்களா? அப்படிங்கிற மாரியான கேள்விலாம் கேட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்க. அத விட முக்கியமா 2வது ஒரு விஷயங்க. இது ரொம்ப எங்க தலைவர் அவமதிக்கப்பட்டார். முதல்ல அழுத்தம் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாரு. 2வது வந்து அந்த காணொளியோட இறுதியில அவமதிக்கப்பட்டார் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, மது ஒழிப்பு மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். அந்த மாநாட்டுக்கு திமுகவை சார்ந்த 2 பேர் ஆர்.எஸ். பாரதி, டி.கே. சிலங்கோவன் அப்படின்னு 2 பேர் கலந்துருந்தாங்க இல்லையா? அந்த திமுகவை சார்ந்தவர்கள். அவங்க தோழர் திருமா அவர்கள் இறுதியாக உரையாற்ற ஆரம்பிச்சு 2வது நிமிஷத்துல அந்த மேடையை விட்டு எழுந்து போயிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய அவமரியாதை. இதே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிற கூட்டத்துல எங்க தலைவர் வந்து பேசிட்டு அப்படியே பாதியில எழுந்து போனாரு. ஸ்டாலின் பேச ஆரம்பிச்ச உடனே அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகியிருப்பாங்க. ஆனா இப்படியெல்லாம் அவமதிக்கப்பட்டார் எங்க தலைவர். நான் அதை அங்கிருந்து கண்ணால பார்த்தேன் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது இன்னைக்கு மிகப்பெரிய விவாதமா இருக்குது. 2, இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு 4 பேருக்குங்க மறைமுகமா 4 ஊம குத்து குடுத்திருக்காரு. யார் அந்த 4 பேரு? நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். விசிகாவில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தேதிக்கு விசிகா தொண்டர்களால் விரும்பப்படாத ஒரு 4 பேரு. வன்னிக்குட்டி, அதுக்கப்புறம் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், இந்த எம்எல்ஏ பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரு ரவிக்குமார் எம்பி. ஏன் இவங்க எல்லாரும் ஒரு புள்ளியில இணையறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஒண்ணுன்னா அவங்க பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஆனா விசிகாவுக்கு ஒண்ணு அல்லது விசிகாவுடைய தொண்டர்களுக்கு பிரச்சனை வருது. விசிகாவுக்கு ஏதாச்சும் ஒரு ஒடுக்குமுறை நடத்தப்படுதுன்னா, அத பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தையும், அதே போல வந்து தனக்கு எதிராக கட்சிக்குள்ள வந்து ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை அந்த 4 பேர் தான் செய்றாங்க அப்படிங்கிறத மறைமுகமா இல்ல, கிட்டத்தட்ட நேரடியாகவே அவரு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த பேட்டியில. இந்த பேட்டியெல்லாம் முடிஞ்சு பார்க்கும்போது, நான் என்ன பண்ணேன், சரி பெரிய பயங்கர ஃபயரான பேட்டின்னுலாம் சொல்ல முடியாது. நெறைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மழுப்பி தான் பேசிட்டு இருந்தாரு. அங்கொன்றும், இங்கொன்றுமாக சில கருத்துக்கள முன்வைக்கிறாரு. எந்த இடத்துலயும் திமுகவ கடுமையா அட்டாக் பண்ணல. எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகளையே அவர்களுடைய தலைவர் திருமா அவர்களே கூட எந்த வகையிலுமே மரியாதை குறைவாவோ, ஒரு சின்ன விஷயத்துல ஒரு நெருடல் வரா மாரியே பேசாம, அந்த விசிக தொண்டர்கள் அத பார்த்தாங்கன்னா, இன்னுமே அவர் நம்ம ஆளு தான்ப்பா. கட்சிய விட்டு ஜஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரே தவிர, நம்ம உறவு தான்ப்பா அப்படின்ற அந்த கனெக்ஷன் போயிறக்கூடாதுன்றதுல ரொம்ப கான்ஷியஸா அவரு பேசியிருக்காரு. அந்த பேட்டியை பார்த்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சில அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள்,
இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்டலாம் நான் பேசினேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு 2, 3 பேர்ட்ட பேசினேன். ஒருத்தர் ஒரு விதமான பார்வை எடுத்து வச்சாங்க. ஒருத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ரொம்ப டிஃபென்சிவா போறாரு. அதாவது தன்னை நோக்கி கேட்கப்படுற கேள்விகளுக்கு எப்படியாச்சும் பதில் சொல்லிட்டா போதுன்ற அளவுல தான் இருந்துச்சு அந்த பேட்டி. மிகப்பெரிய தாக்கத்தை அல்லது வந்து சஸ்பெண்ட் பண்ணது பண்ணிட்டாங்க. இறங்கி அடிக்க வேண்டியது தானே திமுகவ. வச்சு வெளுக்க வேண்டியது தானே. அல்லது திருமா அவர்கள் எப்படி வந்து திமுகவால் நடத்தப்படுகிறார்ன்றத போட்டு இன்னும் கொஞ்சம் காரசாரமா பேசியிருக்கலாம்ல. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரியும் ஒரு கருத்து எனக்கு வந்துச்சு. இன்னொரு தரப்புல இன்னொரு விதமான கருத்து கிட்டத்தட்ட வந்து போன வாரம் திங்கட்கிழமை ஐயா ஏகலைவன் அவர்கள் கூட நான் வந்து அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி ராவணாக்கு பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா கிட்ட கேட்கும்போது சொன்னாரு. இது வந்து சிறுத்தை போடுற பிளானா கூட இருக்கலாம்ப்பா. ஒரு 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்டுக்கும் நீக்கத்துக்கும் நடுவுல நெறைய வித்தியாசம் இருக்குது. அத வச்சு ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ 6 மாசம் கழிச்சு சிறுத்தை சீறுனாலும் சீரும். அப்படிங்கிற மாரியான ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் இப்ப பத்திரிகையாளர் மணி போன்றவர்களோ, அல்லது வந்து சவுக்கு சங்கர் இந்த மாரிலாம் அத பத்தி பேசக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா? அவங்க அப்படி சொல்லும்போது என்னன்னா, உண்மையிலேயே எந்த கட்சி தலைவரா இருந்தாலும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. 6 மாசம் அப்படியே அமைதியா ஊற போட்டு வச்சுட்டு, ஆற போட்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த தேர்தல் நெருக்கத்துல மறுபடியும் உள்ள சேர்த்துக்கிட்டு, மிகப்பெரிய அளவுல பிரஷர்லாம் குடுக்கறது தான் செய்வாங்க. ஆனா திரும்பலாம் அத செய்ய மாட்டாரு. அது அரசியல்வாதிகள், அரசியல் செய்யக்கூடியவர்கள் செய்வாங்க. இவரு எங்க செய்ய போறாரு? அதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. சரி இதுல நம்ம பார்வை என்ன? ஒண்ணு இப்படி சொல்றாங்க. அதாவது முழுக்க முழுக்க திமுகவுக்கே அவங்க வந்து எழுதி குடுத்துட்டாங்க சாசனத்த. விசிக முடிஞ்சு போச்சு. அப்படின்ற மாரி ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது? இல்ல 6 மாசம் பக்கா பிளானோட திருமா அவர்களும், ஆதவ் அர்ஜுனா அவர்களும் சேர்ந்து பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் இதுன்னு ஒரு தரப்பு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது 2மே இருக்குது அப்படின்ற மாரி நமக்கு தோணுது. அது எப்படியா அது? ஒண்ணு இப்படி இருக்கணும். இல்லன்னா அப்படி இருக்கணும். அது எப்படி 2மே இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கொஞ்சம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அரசியல் நக்கல் நையாண்டி அப்படிங்கிறத தாண்டி, டீட்டெயிலா நமக்கு எப்படி தோணுது, நமக்கு எப்படி புரியுதுன்ற அடிப்படையில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் நீங்க சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து முதல்ல விசிக இன்னைக்கு இருக்கிற அது வந்து பொற்காலம்னு நம்ம சொல்லலாம் விசிகாவுக்கு. ஏன்னா, இப்படி ஒரு எல்லா பக்கமும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்குது. விசிகாவுக்கு ஒரு பெரிய மாஸ் கேதரிங் இருக்குது. விசிகாவை நம்பி தான் திமுக வந்து மிகப்பெரிய அளவுல இப்ப டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. விசிக அந்த அணியை விட்டு வெளியேறினால் திமுக 2026ல் தோல்வி நிச்சயமாக சந்திக்கும் அப்படிங்கிறதும் எல்லாம் கிட்டத்தட்ட உறுதியாகப்பட்டிருக்குது. அப்படி இருந்தும் கூட ஏன் விசிக இவ்வளவு திருமாவளவன் அவர்கள் இவ்வளவு வந்து தாழ்ந்து தாழ்ந்து போய்க்கிறாரு, ரொம்ப வந்து அடங்கி அடங்கி போய்க்கிறாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் இருக்குது இல்லையா? உண்மைதான். இது ஒரு பயங்கரமான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு கோல்டன் எலெக்ஷன் விசிகாவுக்கு, தோழர் திருமா அவர்களுக்கு. அப்ப அவர்களுடைய நீண்டகால கனவான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறதோ, அல்லது வந்து 20 சீட்டு, 18 சீட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவுல எம்எல்ஏக்கள கொண்டு போய் சட்டமன்றத்துல உட்கார வைக்கிறதோ, இதெல்லாம் நிறைவேத்திக்கிறதுக்கான ஒரு செம்மையான வாய்ப்பு. இதை வந்து அப்படியே விட்டடிச்சுட்டு, அப்படியே சுத்தமா புறக்கணிச்சுட்டு, இல்லப்பா 6 சீட்டு போதும்னு 2021ல கையெழுத்து போட்ட மாரி இந்த வாட்டியும் திரும்ப அவர்கள் கையெழுத்து போட்டு போயிருவாரா அப்படின்னா, அந்த அளவுக்கு அவர் ஒண்ணும் பச்சை குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அப்படின்னா ஏன் வந்து ஆதவ அர்ஜுனாவ வந்து கட்சிய விட்டு இப்ப திமுக அழுத்தம் குடுத்துச்சு அப்படின்ற மாரியான ஒரு செய்தி வருது. அப்படி அழுத்தம் குடுத்த உடனே அவர ஏன் 6 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணணும்? எதுக்கு அப்படி பண்ணணும்? அப்ப இவர் திமுக அடங்கி போறாருன்னு தானே அர்த்தம்? அப்படின்ற ஒரு வாதம் வருது. இதுக்கு தான் நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது? ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தோழர் திருமா அவர்களுக்கு நடுவிலும், இவரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு நடுவிலும். ஏன்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் 1 மணி நேரம் பேட்டி குடுக்குறாரு. என்னதான் 1 மணி நேரம் அவர் பேசினாலுமே, பார்த்தீங்கன்னா, நான் அண்ணன் திருமாவோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பேன். இப்ப பாருங்க நான் முன்னைய விட இன்னும் கொஞ்சம் சுதந்திரமா பேசலாம். கட்சிக்குள்ள நான் இல்ல. அதே சமயத்துல ஒட்டுமொத்தமா கட்சிய விட்டு தூரமாவும் இல்ல. முன்ன இருந்தத விட இன்னும் கொஞ்சம் அதிகமான கருத்து சுதந்திரம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்ப வழக்கமாவே திமுக கூட்டணியை விட்டு விசிக வெளியே போறதா இருந்தா, திமுக வந்து விசிகாவ உடைச்சிரும். ஏன்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்கள், திமுகவுடைய ஆட்கள் அ அவங்கலாம் விசிகாக்குள்ள இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வழி பண்ணிருவாங்க திருமா அவர்கள. அதனால அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொன்னு, இப்பயே வந்து பெரிய அளவுல வந்து ஒரு உரசல் ஏற்பட்டு பிரிஞ்ச மாரி ஆயிட்டா, அடுத்து 1 வருஷம் இன்னும் நாங்க வந்து எம்எல்ஏவா இருந்து நாங்க சாதிக்க வேண்டியது, எங்க தொகுதி மக்களுக்கு இப்ப நல்லது பண்ண வேண்டியது, ஏகப்பட்டத நாங்க வந்து வாங்கி குடுக்க வேண்டியது, அப்படிலாம் நெறைய இருக்குது. அப்படின்னும்போது வந்து இப்பயே எப்படி பகச்சிக்கிறதுங்கிற மாரிலாம் அவங்களும் ஒரு நியாயம் தானப்பா! அப்படின்னும்போது இந்த இந்த அணியிலேயே இன்னும் 1 வருஷம் தொடர்ற மாரியும் காட்டிக்கணும். ஆனா அதே சமயத்துல நாங்க எப்ப வேணா போயிருவாங்க அப்படிங்கிற மாரியும் காட்டிக்கணும். அந்த அடிமட்ட தொண்டர்கள், அதாவது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 4 பேர் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? இந்த 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர திமுகவுக்கு ஆதரவாளர்களா இருந்துகிட்டு, ஒரு மாரி வந்து ஒரு அழுத்தத்த கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா, ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவாக இருக்க முடியும்? இந்த 6 மாதம் வெளிய இருக்கக்கூடிய காலகட்டத்தில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டியிலேயே அவங்க கிட்ட கேட்கறாங்க. நீங்க வந்து
விசிக, விஜய், அதிமுக அப்படின்னு சொல்லி ஒரு அணியை அமைக்கிறதுக்கு, ஒரு மெகா கூட்டணியை 2026ல அமைக்கிறதுக்கு தான் நீங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படின்னும் போது யாரா இருந்தாலும் ஆசைப்படதாங்க செய்வாங்க. அவங்களுடைய கட்சியை பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணதாங்க செய்வாங்க அப்படின்ற ஒரு கருத்தையே அவர் இடத்துல வைக்கிறாரு. அப்படின்னும் போது ஏன் இப்படி ஒரு புரிதலாக இருக்கக்கூடாது? ரைட்டு. அடுத்து வரக்கூடிய ஒரு 6 மாசத்துக்கு 8 மாசத்துக்கு ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்க இந்த ஆட்சி நெருக்கத்துக்கு முடியறதுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் அவங்க இருந்து சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிறது பண்றது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம். அவங்களையும் இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வைப்போம். அதே சமயத்துல நீங்க வந்து உள்ள இருந்துகிட்டு பேசுனீங்கன்னா குடைச்சல் அதிகமாவே இருக்கும். ஒரு 6 மாசத்துக்கு சஸ்பென்ஷன் அப்படின்ற மாதிரி இடத்துல நீங்க இருங்க. நீங்க ஏதோ ஒரு மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கான இதெல்லாம் நீங்க முன்னெடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க. விஜய், நம்ம விசிகாவ, அதிமுகவெல்லாம் ஒரே புள்ளியில கொண்டு வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ற மாதிரி பேசப்படுது. அதுக்கான வேலையை நீங்க வெளியே இருந்து பாருங்க. அப்படி உண்மையிலே எல்லாம் சேர்ந்து வருதா? நமக்கு நம்ம எதிர்பார்க்கிற அந்த மிகப்பெரிய ஒரு வின்னிங் ஒரு கூட்டணி, மிகப்பெரிய ஒரு ஸ்வீப் எலெக்ஷனா அமைய போற ஒரு கூட்டணியை வந்து நீங்க இந்த 6 மாச காலகட்டத்துல இந்த பக்கம் பேச வேண்டியது, விஜய் பக்கம் பேச வேண்டியது, அதிமுக பக்கம் பேச வேண்டியது, நமக்கு எவ்வளவுன்றதை பேச வேண்டியது, இது எல்லாத்தையும் செட் பண்ணி ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்தி கொண்டு வர்ற ப்ராசஸை நீங்க வெளியே இருந்து பாருங்க. அது வரைக்கும் திமுக விட்டு நாங்க ஒரேடியா போகவும் போயிரல. ஆனா அதே சமயத்துல திமுக மீது கடும் அதிருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் வெளியிருந்து உருவாக்குற வேலையை நீங்க பாருங்க. ஏன்னா இப்ப நீங்க ஃப்ரீயா பேசலாம். ஏன்னா நாங்க உங்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்படின்னும் போது இந்த விசிகாவில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள், மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், இங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், இவங்க தான் வந்து மிகப்பெரிய கூட்டம், மெஜாரிட்டி. இன்னைக்கு தேதிக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அவங்களுடைய உணர்வுகள் ஆதவர்ஜினருடைய உணர்வுகளோட கனெக்டட் ஆகவும் ரொம்ப அந்நியமாக இந்த 4 பேர் இருக்கிறாங்களா விசிகல அவங்களுடைய உணர்வுகள் இருந்து ரொம்ப தள்ளியும் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பிடிக்காதவர்களாக அந்த 4 பேர் மாறிட்டு வராங்க. இதை இன்னும் அதிகப்படுத்துற வேலையை இன்னொரு 6 மாசத்துக்கு நீங்க பண்ணுங்க. வெளியே இருந்துகிட்டே நீங்க என்ன வேணா பேட்டி கொடுங்க, என்ன வேணா பேசுங்க. அப்படின்னும் போது கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆமா இந்த கூட்டணி நம்ம ரொம்ப ஒரு அவமானப்படுத்தக்கூடிய கூட்டணி, நமக்கு ஒண்ணுமே செய்யாத கூட்டணி, இதில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பெரிய அழுத்தம் கீழ் மட்டத்தில் உருவாகட்டும். அப்ப எப்படி அந்த 4 பேர் அதுக்கப்புறமும் டாமினேட் பண்ணிடுவாங்களா? அந்த 4 பேர் ஆட்டோமேட்டிக்கா ஐயோ ஒட்டுமொத்த கட்சி இப்படி மனநிலையில் இருக்கும்போது நம்ம நின்னா நமக்கே ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு அச்சம் வரும்ல. அப்ப அவங்க வந்துதான் ஆகணும். இல்ல இப்பயே இந்த நம்ம பெருசா ஏதாச்சும் அகலக்கால் வச்சோம்னா நம்மள வந்து இந்த 4 பேரை வச்சு அல்லது வந்து திமுக இன்னும் 1.5 வருஷம் இருக்கிறதுனால எப்படி வேணா நம்மள நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்மள கொண்டு போய் முட்டு சந்தில் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேஃப் ஜோன்லயே நின்னுகிட்டு இந்த ஒரு வருஷத்தை ஒரு 8 மாசத்தை ஓட்டிக்கிட்டே நம்ம பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய அணியை கிரியேட் பண்ற வேலையை நீங்க பண்ணுங்க. அப்படியே அந்த 6 மாசம் போட்டும். ரெண்டையும் நம்ம பார்ப்போம். இன்கேஸ் நீங்க சொல்ற மாதிரி ஒரு அணியை உங்களால செட் பண்ண முடியுது, நம்ம உள்ள நுழைஞ்சா போதும் பக்காவா இருக்கும், எலெக்ஷன் நோக்கி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு தேதிக்கு டக்குன்னு உடச்சிக்கிட்டு வர்றதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆட்சியும் முடியிற ஸ்டேஜுக்கு வந்துடும். எம்எல்ஏவா இருக்கிறவங்க அவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ஆஃப் ஆயிரும் செய்யறவங்க, இதுக்கு மேல இருந்து மட்டும் என்ன சாதிச்சுக்கு போறோன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சி ஒர்க் அவுட் ஆகல, அது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வர மறுக்கிறாரு, அல்லது நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி ஆட்சியில பங்கு அது இதுன்றது அதிமுக தரப்பு செய்ய மறுக்குது, போனாலும் சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சேஃபஸ்ட் ஜோன் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியிலே இருந்து இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுதான். அது ஒரு 8 சீட்டோ 10 சீட்டோ வாங்கிட்டு அப்படியே சேஃபா போயிடலாங்கிற மாதிரியான சூழல் தான் 6-8 மாசம் கழிச்சும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிடலாம்னா, நீங்க சஸ்பென்ஷன்ல இருந்தது அப்படியே நிரந்தரமா நம்ம அப்படியே பிரிஞ்சிடலாம். நீங்க தாவேக்கால இணைஞ்சு அப்படியே நீங்க வேற ஒரு இது டீமை உருவாக்குறது அப்படின்ற மாதிரி கூட நீங்க போய்க்கோங்க. நாங்க இந்த 4 பேரை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த சிறுத்தைகள் எல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி சமாதானப்படுத்தி அப்படியே திமுக அணிலே இப்படியும் போயிடுறோம். ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணாம வச்சுக்கலாம். நான் இதை பண்ண முடியாது நேரடியா. இந்த 4 பேர் 5 பைசா கூட உதவ மாட்டாங்க, அவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ 6 மாசம் நீங்க வெளியே, 6 மாசம் நாங்க உள்ள அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு ஒரு மங்காத்தான் நம்ம ஆடலாம். நீங்க வந்து அடிமட்ட தொண்டர்களை ப்ரிப்பேர் பண்றதும், வெளியே ஒரு அணியை ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறதும், இது எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு இருங்க. சரியான காலம் கழிந்து வரும்போது நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்லி சிறுத்தையும் ஆதவர்ஜுனா அவர்களும் சேர்ந்து என் சேஃப்டியை நான் பாத்துக்கிறேன், உன் சேஃப்டியை நீ பாரு, 2 ஒரு புள்ளியில் இணைஞ்சா மறுபடியும் நம்ம இணைவோம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே 6 மாசம் கழிச்சு பிரிஞ்சு போயிடுவோங்கிற மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் நகர்ந்துட்டு போதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எனக்கு வந்து அந்த அந்த பேட்டியெல்லாம் பார்க்கும்போது தோணுச்சுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது? ஏன்னா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும் இப்படி ஒரு 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 முட்டாள்தனமான ஒரு முடிவு இல்ல, நாங்க திமுக கூட தான் இருப்போம், எனக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு யாருமே அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. அது இப்படி ஒரு காலம் கையளித்த ஒரு அப்படி ஒரு கனிந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் இது. எல்லா பக்கமும் அப்படி கரெக்டா செட் ஆயிருக்குது. அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். எவ்வளவு பெஸ்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் தோழர் திருமாவர்களும் கால்குலேட் பண்ணியிருப்பாரு. என்ன இந்த சில பேரை வச்சு அல்லது வந்து திமுகவுடைய டாமினன்ஸ் காரணமா
இப்பயே நம்ம கட்சியை ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல இப்படி வந்து ஆதவ அர்ஜுனை வச்சு சேஃப் கேம் ஆடிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது, புரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.